காய்ச்சி ஒரு 600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். காருக்கு வழி ஒன்றும் என்ன அந்த பஸ் என்ன சில்வர் எல்லாம் வேலை முடிச்சுட்டு போகிறாங்களா? மெடிக்கல் காலேஜா? இங்கே வந்து கடையே இல்லையே. ஐயோ முடியலையே, காலைல வலிக்குதே. கடல்ல என்னங்க மெடிக்கல் காலேஜ்ன்றீங்க? எல்லாம் ப்ரொஃபஸராக போயிட்டுருக்காங்க. என்ன 90 கிலோமீட்ரு. இந்த ஹைவேஸில் ஒரு கடை இருக்கும்ல, அந்த மாதிரி கடை தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த சைடு பைக் நிறுத்திட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லா கல்லையும் சாப்பிட்லாம். இதுக்கே திட்டுவீங்கள. மேலே பாருங்களா, முருகர் இருக்காரு. ஹைட்டாக இருக்குது மலை. செம்ம ரோடு, சூப்பராக இருக்குங்க. ரேஸ் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி இருக்கு. ஏய் கவரே வேண்டாம் போட்டதீங்க. வீல் என்னமோ அலாயுது என்னன்னு தெரியலையே. ரோட்டு அவ்வளோ பேர் இல்லை. பிரேக் அடிக்கக்கூடாது. யூட்டர்னில் பிரேக் அடிச்சு விட்டீங்க. எனக்கு ஒரு வாட்டி வலிக்கு விட்டுருச்சு, ஆனால் நான் கீழே உழுவல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். கரும்பு ஜூஸ் தான் நல்லாயிருக்கும். கரும்பு ஜூஸ் கடையே இல்லையே. இல்லை மோர் தயிர் எல்லாம் வச்சுருக்காங்க. ஐயோ பள்ளம். இந்த பக்கம் மட்டும் பார்த்து வரணும்னு நினைக்கிறேன். பள்ளமாகுது. இதுக்கப்புறம் என் உடம்புல சத்து இல்லை. நம்மளுக்கு இந்த கோயில் போகிற பழக்கம்லாம் இல்லை. எனக்கு இங்கே வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதனால தான் வந்தேன். ஒரு 33 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகுமே. ஓகே, கேமரா ஆஃப் பண்ணி போடுறேன். ஜூஸ் கடை வச்சில்லையே. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு தண்ணி குடித்தா போதும். என்ன பண்ணலாம், சாப்பிட்டு போகலாமா? சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டாலேக்கா. ஃபைனலாக வந்துட்டேன். ஆமாம் முடியலடா. ஆமாடி. அப்போ போய் ஜூஸ் குடித்தாதான் எனக்கு உடம்புல எனர்ஜி வரும், நல்லா ஓட்டலாம். இன்னும் 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. ஓ மை காட். ஹெல்மெட்டை கேட்டு போகிறேன். ஓகே, ஜூஸ் குடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒரு 38 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகும்.
காய்ஸ் இந்த ரோட்டை பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. வச்சு பரட்டி எடுக்கலாம். பாப்பு பத்திரமா வீட்டுக்கு போகணும் பாப்பு, ஞாபகம் வச்சுக்கோ. போய் எடிட் பண்ணி போகிறதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ண 2-3 நாள் ஆகும். வேணா கேமராலேருந்து மொபைலில் மாற்றிட்டு அப்புறமா தான் உட்காந்து எடிட் பண்ணணும். ஐயோ அம்மா, என்ன ஆச்சுன்னா ஒரு நிமிஷம், என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு வாட்டி நைட் டைம் ஷோ போயிருந்தேன் தாய் கலவி படத்துக்கு. என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் போனேன் பார்த்துட்டேன். செகண்ட் டைமும் அதேமாரி இன்னொரு நாள் நான் நைட் டைமு போனேன். போயிட்டு தூக்கம் வந்துருச்சு. பக்கத்து சீட்டில் கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்துச்சு பார்த்தா முதுகு செம்ம வலிக்குது. ஏன்னா இந்த சீட்டில் பின்னாடி ஹார்டாக இருந்துச்சுல, வீட்டில் படுப்பாங்கள்ல கீழே படுத்துட்டு மேலே சேரில் காலத்துக்கு வைக்கிறது, அந்த மாரி படுத்துட்டு படம் முடிகிறப்ப முழிச்சோம் பாருங்க. அந்த ஒரு சாங் வந்துச்சுல விருமாண்டின்னு, அப்போ முழிச்சிட்டு பார்த்தா முதுகு செம்ம வலி. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கே பயம்தான், ஓட்ட முடியுமா இல்லையான்ட்டு. சே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டு வந்துட்டேன். தாய் கல்வி படம் செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாருமே ஆனால் தேட்டரில் உள்ளவங்க செம்மையாக சிரித்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐயோ கேமராவில் மட்டும் என்னங்க பண்ணுறாங்க லாரிக்காரங்க. கையெல்லாம் வலிக்குதுங்க. பாப்பு நிறுத்தவே மாட்டுறான். நான் போயே அவனை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கூப்பிட்டு போகிறான்னு. நம்ம மைண்டு யோசிச்சாலும் பொறுமையாக போகணும் அப்படி யோசிச்சாலும் இந்த பாப்பு பையன் இந்த பாருங்க, இதை பிடிச்சிட்டானா போதும் அப்படியே சல்லுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இறங்க வேண்டிய இடத்துல விட்டுடுறான். சாப்பிடணும். சிக்கன் ரைஸ் பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். சம்பாதிக்கிறது எல்லாமே யூடியூப்கே போகட்டும். இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்லாம் போகிறப்போ பொறுமையாக வாங்க. அப்போ தான் வந்து கை காட்டுவாங்க ஜாலியாக. இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ங்க. போகும்போது ஒரே பொறுமையாக போகணும். ஆனால் எங்கே கை கேட்க மாட்டேங்குதே. அப்புறம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் போல். என்னத்த வீட்டுக்கு போயிட்டு என்னத்தடா பிடுங்க போகிற நீ, பொறுமையாக போடா. முடியல என்னால். அதுமாதிரி தேட்டர் போயிட்டு தூங்கக்கூடாது, அதுதான் பெரிய ஒரு மைனஸ். அது தூங்கினால தான் இப்போ எனக்கு லைட்டாக பேக் பெயின் ஆகுது. ஆக்சுவலாக இந்த பாப்புக்கு வந்து பேக் பெயின் லைட்டாக தான் தெரியும், ஏன்னா அந்த ஜெல் ஷீட்லாம் வச்சுருக்கேன். அந்த தேட்டரில் படுத்து தூங்கணும்ல, ஸோ அதனால தான் பெரிய பிரச்சனை. தூங்கிட்டே அப்படியே குழந்தை பிள்ளை மாதிரி. ஏன் முழிக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு பக்கத்தில், வேறு தேட்டருக்கு வந்துட்டு தூங்குறாங்க அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண முடியும்? கேஸ் 600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். இப்போ பிளிங்க் ஆகிட்டுருக்கு. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. பிளிங்க் ஆகிட்டுருக்குங்க. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டால் தான் எல்லாம் நின்று விட போகுது.
சீக்கிரம் பெட்ரோல் பம்ப் பார்க்கணும், இல்லைன்னு வைங்களேன் வண்டி நின்று போடும். என்னங்க இங்கே டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. ஷே வெறுப்பெத்துறான்னு வேணாம். நான்லாம் இந்த மாதிரிலாம் நிற்கவே மாட்டேன். கொஞ்சம் கேப் கிடச்சாலும் உள்ளே வந்து போயிடுவேன். பார்க்குறீங்களா? சாப்பிடணுமே, எங்கே போய் சாப்பிட்றது? ஐயோ பாருங்களேன், பெட்ரோல் வேற இல்லை. ஆனால் எல்லாமே ஆப்போசிட்டில் கட்டி வச்சுருக்காங்க. ஏன் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் கட்டினா ஆகாதா? எல்லாம் போகிற வழியில் தான் கட்டி வச்சுருக்காங்க, வர வழியில் ஒன்று கூட இல்லை. வந்துருச்சு இந்தியன் ஆயிடல. அது என்னது இந்தியன்? ஐயோ இந்த மாதிரி கல்லுங்க தான் வலிக்கி விடும். வரும் ஓகே கேஷ். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டரில் நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த வாட்டி சாரி, ரொம்ப வெரி சாரி. ஏன்னா அர்ஜென்ட்டாக லீவ் விட்டாங்க. பெட்ரோல் போடலாமா வேணாமா? போடுவோங்க, ஏன்னா நான் ஓட்டுறதுக்கு நிற்காது. ஒரு 100 ரூபாய் போடுவோமா? போதும், அது போட்டால் போயிடலாம். ஒரு 100 போடணும், போதும். ஜிபே பண்ணிக்கவா? மொத்தம் இதோடு சேர்த்து 700 ரூபா ஆயிடுச்சுங்க. ஆனால் நான் ஓட்டுறதுக்கு பெட்ரோலில் மைலேஜ்லாம் தராது. ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம். எனக்கு போயிட்டு வர ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பப்போ அங்கங்கே நிறுத்துறேன், இல்லைன்னா அது கூட ஆயிருக்காது. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, ஸோ நான் எப்பயுமே நைட் டைமில் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு வருவேன். ஸோ அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம். டைம் ஆகிடுமே, எனக்கு பசிக்குது. பசிக்குது, அதனால் என்னால் தாங்க முடியாது. சாப்பிட்டு ரிட்டர்னு வீட்டுக்கு போகலாம். யாரையா வேறு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த பக்கம் போகுது பஸ்ஸு. ஸோ இல்லை காலேஜ் முடிஞ்சிருச்சுல்ல இப்போ எல்லாம். ஐயோ பெரும்புதூரில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாலம் கட்டுறாங்க, நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். அதனால் எல்லா வண்டியும் சர்வீஸ் ரோட்டில் விட்றாங்க. ஸோ டார்ச்சராக இருக்குது எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். யாருக்குமே வண்டி ஓட்ட முடியல. வண்டி ஓட்டுறவங்களாம் திட்டிகிட்டு தான் ஓட்டுறாங்களே. ஆனால் நல்லது தாங்க, இங்கே அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும் வேறு. பாலம் கட்டுறது நல்லது தான். ஓகே, நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். இங்கே ஒரு ரைடர் நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஆயில் லெவல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். இது தோன்றாங்களா,
ஆக்சுவலாக இது வந்து பெரிய ரோடா, அந்த அந்த ஒரு ஒன் வேல போகுதுல வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 1 டைம் ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ இவங்க பண்ணுறது நல்லது தான். நான் அந்த பக்கம் போனால் வீடு, இப்படி கொஞ்ச நேரம் சுற்ற போகிறேன். சுற்றிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன். ஸ்கூல் பசங்க இருக்காங்களே, அப்போ முடியல என்னால். தெரியுதா, இது மேலே தான் போகும். எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஐயோ, பாக்கெட்டில் வரும் ஒரு மொபைல் வச்சுருக்கேன், ரொம்ப ஹீட் ஆகுது. அப்படியே வெடிக்கணுமா, அவ்வளோதான். இந்த ஆப்போசிட்டில் என்னோடய வீடு, அந்த பக்கம் போகணும். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு நேராக வர வண்டியோ அப்படியே பாலம் மாரி கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நல்லது தான். நேற்றுக்கு அம்மா ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க. என் ஊரை சுற்றிட்டு தான் வருவான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க. ஐயோ, என்னம்மா பண்ணுறீங்க? ஐயோ சீக்கிரமான தானே. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். என்னோட ஃபேவரட் பிளேஸ். எம்மா முதுகுலாம் வலிக்குதே. அவங்க தான் டெய்லியும் நைட்டு அப்பப்போ போவேன். கூட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன். என்னோட இன்னொரு ஹெல்மெட்டு கொடுத்துருவேன். அதில் இன்டர்காம் இருக்குது. ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு போகலாம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இங்கே தான் நான் வந்து டெய்லியும் ஈவினிங் நைட் டைம் ஆனால் வருவேன். நல்லாயிருக்கும் அந்த இடம். அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ஒன்று உள்ளே இருக்கும் பாருங்களேன். அங்கே வந்து சின்ன வீடியோ சாங் மாதிரி போடுவாங்க. வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே கேஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு விலாகில் மீட் பண்ணுவோம். பை காய்ஸ்.